இந்தியன் ஆர்மியில் சிப்பாய் ஃபார்மாக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்தியன் ஆர்மியில் இருக்கக்கூடிய இந்த பணியிடத்திற்கு ஜோனல் ரெக்ரூட்டிங் ஆஃபீஸ் சென்னை தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வெளியிட்டிருக்காங்க. இந்த செலெக்ஷனுக்கு மேல் கேண்டிடேட் மட்டும்தான் வந்து எலிஜிபிள் சிப்பாய் ஃபார்மாக்கு. இது வந்து 2024-25க்கான இன்டேக்குக்கான ரெக்ரூட்மெண்ட். சரிங்களா? ஆன்லைன் ரெக்ரூட்மெண்ட் ஆல்ரெடி ஓப்பனில் இருக்குது. 22 மார்ச் 2024 தான் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள். ஆன்லைன் எக்ஸாம் வந்து 22 ஏப்ரல் 2024 நடக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது வந்து தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி, அதாவது காரைக்கால், யானம், புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டுக்கான மொத்தமாக இந்த ரீஜன் ஃபுல்லுத்துக்கும் ஆன ஒரு ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ் தான் வந்து இதில் போட்டிருக்காங்க. இந்த நோட்டீஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். இந்த 2024-25க்கான சிப்பாய் ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் 2 ஃபேஸில் வந்து நடக்கும். அதாவது ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து ஆன்லைன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ரிட்டன் எக்ஸாம். இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அதில் செலக்ட் ஆகக்கூடிய கேண்டிடேட்டுக்கு ரெக்ரூட்மெண்ட் ரேலி நடக்கும். அதாவது ஒரு கிரவுண்டில் உங்களுக்கு வந்து செலெக்ஷன் ஏதாவது ஒரு பிளேஸில் அங்கங்கே இருக்கக்கூடிய சென்டர்ஸில் உங்களுக்கு ரேலி நடக்கும். அந்த ரேலியில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் நடக்கும், உங்களுக்கு வந்து செலெக்ஷனும் நடக்கும். சரிங்களா? ஓகே. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, joinindianarmy.nic.in அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய எலிஜிபிலிட்டி ஸ்டேட்டஸை வந்து செக் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். சரிங்களா? ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான கடைசி நாள் 22 மார்ச் 2024. எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். எக்ஸாம் ஃபீ பே பண்ணுறதுக்கு வந்து ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து எக்ஸாம் ஃபீ பே பண்ணணும். எஸ்பிஐ கலெக்டில் பே பண்ணலாம். எஸ்பிஐயில் பேமெண்ட் கேட்வே இருக்கும், அதில் பே பண்ணணும். 250 ரூபாய் வந்து ஃபீ பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இன்டர்நெட் பேங்கிங்லேயோ இல்லை அதர் பேங்கிங் மூலயமாகவோ அல்லது யூபிஐ மூலயமாகவோ நீங்கள் பே பண்ணலாம். ஒன்றுக்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன் நீங்கள் போடுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. இன்கம்ப்ளீட்டாக இருந்தாலும் அதையும் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஆக்டிவான இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் கண்டிப்பாக வச்சுருக்கணும். அதே மாதிரி நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக ரீட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் செக் பண்ணிக்கணும். சரிங்களா? ஓகே. எக்ஸாம் சென்டர்ஸை பொறுத்த வரைக்கும் 5 சென்டர்ஸ் எக்ஸாம் ஆன்லைன் எக்ஸாம் இருக்கு இல்லையா, அதற்கு மினிமம் வந்து 5 சென்டர் வந்து நீங்கள் கொடுக்கணும். சரிங்களா? மோஸ்ட்லி இந்த சென்டர்ஸ்லேயே தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்கும். இன்கேஸ் வேக்கன்சி எல்லாமே ஃபுல்லாக ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி இருந்தால் தான் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய 6 ஆப்ஷனுக்கு போவாங்க. அதனால் மோஸ்ட்லி இந்த 5 சென்டர்ஸ்குள்ளேயே வந்துடும். சரிங்களா? ரைட். அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக ஆதார் நம்பரை ஆன்லைன் அப்ளிகேஷனில் கொடுக்கணும். ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் மற்றும் ஆன்லைன் அப்ளிகேஷன் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஏதாவது டவுட் இருக்கும் பட்சத்தில் ஏஆர்ஓ அல்லது ஆர்ஓ ஹெட் குவார்ட்டர்ஸ் அந்த இதுக்கு வந்து நீங்கள் குவரிஸை நீங்கள் ரைஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் கேட்டகரி வைஸ் லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் செப்பரேட்டாக joinindiaarmy.nic.in அப்படின்ற வெப்சைட்டில் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் வீடியோவும் கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் வந்து அப்லோட் பண்ணும்பொழுது ரீசெண்டான கலர் ஃபோட்டோவை வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே. எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் அதுவுமே வந்து கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அட்மிட் கார்டு ஹால் டிக்கெட் வருது இல்லையா, அதையுமே வந்து கலர் பிரிண்ட் அவுட்டில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக ஆதார் கார்டை எடுத்துகிட்டு போகணும் எக்ஸாமுக்கு. அதாவது ஃபேஸ் 1 இருந்தாலும் சரி, ஃபேஸ் 2 இருந்தாலும் சரி, மெடிக்கல் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, எதுக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஆதார் கார்டு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக எலிஜிபிலிட்டி, அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ், ஃபிசிக்கல், மெடிக்கல் ஸ்டாண்டர்டு இது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, அதாவது சிப்பாய் ஃபார்மாக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் வந்து 19லேருந்து 25 வயதுக்குள்ளே இருக்கணும். அதாவது அக்டோபர் 1, 1999லேருந்து அக்டோபர் 1, 2005 இந்த போத் டேட்ஸும் இன்க்ளூடட், இந்த டேட்டுக்குள்ளே பிறந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்க எலிஜிபிள். அதே மாதிரி 12ஆம் வகுப்பு முடித்துட்டு டிஃபார்ம் முடித்த கேண்டிடேட்ஸ், இன்டர்மீடியேட் இல்லைனா +2 முடிச்சுட்டு டிஃபார்ம் முடித்த கேண்டிடேட்ஸாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்க எலிஜிபிள்.
அதே மாதிரி பிஃபார்ம் முடித்த கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் எலிஜிபிள். டிஃபார்ம் முடித்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அக்ரிகேட்டில் வந்து மினிமம் 55% எடுத்திருக்கணும். அதுவே பிஃபார்ம் கேண்டிடேட் இருந்தாங்கன்னா 50% மினிமம் எடுத்திருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த 2 கேண்டிடேட்டில் யாராக இருந்தாலும் சரி ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சில்லையோ அல்லது ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியாலேயோ கண்டிப்பாக பதிவு பண்ணியிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. எந்தெந்த ஸ்டேட் போர்டெலாம் வந்து 12th போர்டுக்கு எலிஜிபிள் அப்படின்றதையும் பின்னாடி லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்கல் ஹைட்டு வந்து சதர்ன் பிளைன் தமிழ்நாடு இந்த புதுச்சேரி ரீஜனுக்குலாம் பார்த்திங்கன்னா ஹைட் வந்து சிப்பாய் ஃபார்மாவுக்கு 165 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் வந்து ஃபிசிக்கல் இதில் செஸ்ட்டு சென்டிமீட்டர் வந்து 77 சென்டிமீட்டர் எக்ஸ்பேன்ஷனில் வித் 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்குள்ளே இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எலிஜிபிள். அதே மாதிரி அந்தமான் நிக்கோபார் ரிமைனிங் வெயிட் பிஎம்ஐக்கும் தனியாக வந்து டேபிள் கொடுத்துருக்காங்க. அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்போர்ட்ஸ்மேன் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இல்லைனா ஸ்கூல் லெவல், சென்ட்ரல் லெவல், யூனிவர்சிட்டி போர்டில் இந்த மாதிரி இதிலெல்லாம் இருந்தாங்கன்னா ஹைட்டில் வந்து 2 சென்டிமீட்டர் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் உண்டு. செஸ்ட்டில் வந்து 3 சென்டிமீட்டர் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் உண்டு. வெயிட்டில் வந்து 5 கிலோகிராம் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் உண்டு. இன்சென்டிவ் மார்க்ஸும் உண்டு, அதாவது போனஸ் மார்க் உண்டு. இப்போது சன் ஆஃப் சர்வீஸ்மேன் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் வார் விடோ இல்லைனா எக்ஸ் சர்வீஸ்மேன், விடோ ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் 20 மதிப்பெண் உண்டு. ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கீங்க இந்தியாவை அப்படின்ற மாதிரி இருந்தால் 20 மார்க்கு. சீனியர் ஜூனியர் லெவலில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி மெடல் அடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் 15 மார்க். இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் உங்களுக்கு மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. என்சிசி ஏ சர்டிஃபிகேட் அப்படின்னா 5 மதிப்பெண், பி சர்டிஃபிகேட்னா 10 மதிப்பெண், இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் போனஸ் வந்து 20 மதிப்பெண் வரைக்கும் வாங்கிக்கலாம். சரிங்களா? சீக்வன்சி ஆஃப் ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபேஸ் 1 நடக்கும். ஆன்லைன் காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்டு நடக்கும். ஃபேஸ் 2 பொறுத்த வரைக்கும் ரெக்ரூட்மெண்ட் ரேலியில் நடக்கும். அதாவது ZRO அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோனல் ரெக்ரூட்மெண்ட் ஆஃபீஸ், அதாவது சென்னை ஜோன்னா சென்னை ஜோன் வந்து எங்கே வேணால் கனெக்ட் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் அந்தந்த டிஸ்ட்ரிக் வைஸ் நடத்துவாங்க, இல்லைனா ஒரு 3 டிஸ்ட்ரிக் 4 டிஸ்ட்ரிக் கம்பைன் பண்ணி ஒரு இடத்துல ரேலி நடத்துவாங்க, இப்படி நடத்துவாங்க. சரிங்களா? இதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு அடுத்தது ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். சரிங்களா? ஃபேஸ் 1 பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் சிஇ எக்ஸாமில் வந்து அட்மிட் கார்டு இருக்கும். அது வந்து ஜாயின் இந்தியன் ஆர்மி வெப்சைட்டில் தான் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணணும். அதுக்கான பாஸ்வேர்டு, ரோல் நம்பர் மற்றும் பாஸ்வேர்டு வந்து எஸ்எம்எஸ் மற்றும் இமெயிலில் வந்திருக்கும். அட்மிட் கார்டு எடுத்துகிட்டு போகணும், கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி 30 நிமிஷம் முன்னாடியே நீங்கள் வந்து டைரெக்டாக போயிட்டு அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான டைமிங், என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது, எலக்ட்ரானிக் கேஜெட் இது மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் 2 பொறுத்த வரைக்கும் அதற்கு தனியாக வந்து அட்மிட் கார்டு வரும். அதுவும் கலர் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகணும். ஃபோட்டோ வந்து 20 ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அன்அட்டஸ்டட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. வேரியஸ் ஒவ்வொரு ப்ராசஸ்லேயும் வந்து கேட்பாங்க அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட் கண்டிப்பாக எல்லா சர்டிஃபிகேட்டும் வச்சுருக்கணும். டொமிசைல் சர்டிஃபிகேட், நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் சேர்ந்தவங்க அப்படின்றதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். கேஸ்ட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வச்சுருக்கணும். ரிலீஜியன் சர்டிஃபிகேட், ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டியனா அப்படின்றதையும். கேஸ்ட் சர்டிஃபிகேட் கிடையாது, இது ரிலீஜியன் சர்டிஃபிகேட், செப்பரேட் சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும். ஸ்கூல் கேரக்டர் சர்டிஃபிகேட் செப்பரேட்டாக 6 மாதத்துக்குள்ளே வாங்கின ஒரு சர்டிஃபிகேட்டும் தனியாக வச்சுருக்கணும். இது வந்து வில்லேஜ் பஞ்சாயத் இல்லைனா வந்து முனிசிபல் கார்பரேஷன் கிட்ட வாங்கின ஒரு சர்டிஃபிகேட்டாக இருக்கணும். அன்மேரிடு சர்டிஃபிகேட்டும் வந்து வச்சுருக்கணும். அதாவது 21 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா. சரிங்களா? அடுத்தது ரிலேஷன்ஷிப் சர்டிஃபிகேட், அதாவது நீங்கள் வந்து போனஸ் மார்க் கேட்குறீங்க இல்லையா, சன் ஆஃப் சர்வீஸ்மேன் அப்படின்ற மாதிரி இருந்தாலும், சன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கான ரிலேஷன்ஷிப் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். என்சிசிக்கு நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி, மார்க் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் அதுக்கான சர்டிஃபிகேட். ஸ்போர்ட்ஸுக்கான சர்டிஃபிகேட். அஃபிடேவிட் ஒன்று சப்மிட் பண்ணணும். அதாவது 10 ரூபா நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பரில் நீங்கள் வந்து ரேலி சைட்டில் நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை எடுத்துகிட்டு போகணும். டியூலி சைன்டு அஃபிடேவிட் வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கான அப்பெண்டிக்ஸும் பின்னாடி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி போனஸ் மார்க் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வச்சுருக்கணும். பேன் கார்டு மற்றும் ஆதார் கார்டும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும். போலீஸ் கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வாங்கி வச்சுருக்கணும்.
ஓகேங்களா. டேட்டூ ஏதாவது போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதுக்கு வந்து லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அந்த லிமிட்டேஷன்ஸ்குள்ளே நீங்கள் அக்செப்டபிள் அப்படின்ற மாதிரி இருந்தால் எலிஜிபிள். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 5 நிமிடம் 45 செகண்டில் குவாலிஃபை ஆகணும். புல்லப்ஸு வந்து எடுக்கணும். அடுத்தது 9 ஃபீட் டிச்சு வந்து நீங்கள் குவாலிஃபை ஆகணும். ஜிக்ஸாக் பேலன்ஸும் நீங்கள் குவாலிஃபை ஆகணும். ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் வந்து ரேலி சைட்டில் நடக்கும். அந்த மெஷர்மெண்ட்டும் நீங்கள் வந்து கிளியர் பண்ணணும். சரிங்களா. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டும் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டும் கண்டிப்பாக எல்லா கேண்டிடேட்டும் குவாலிஃபை ஆகணும். இது முடித்ததுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதுலேயும் நீங்கள் குவாலிஃபை ஆனால் மட்டும்தான் எலிஜிபிள். சரிங்களா. ரைட். கேண்டிடேட் வந்து கண்டிப்பாக வந்து க்ளீன் ஷேவில் தான் வரணும். சிக் கேண்டிடேட்டை தவிர மிச்ச கேண்டிடேட் எல்லோரும் க்ளீன் ஷேவில் தான் வரணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. மோஸ்ட்லி எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் ப்ராப்பராக வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி ரன்னிங்கை பொறுத்த வரைக்கும் 1.6 கிலோமீட்டர் ரன் பண்ணுறத ரோட்டில் ரன் பண்ண சொல்லிடுவாங்க, இல்லை ஹார்ட் சர்ஃபேஸில் ரன் பண்ண சொல்லிடுவாங்க. அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து ஃபுட்வேர் வந்து அதாவது ஷூஸ் ஏதாவது வந்து போட்டுட்டு வரணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க உங்களுடைய சேஃப்டிக்காக. அடுத்தது ஜென்ரலாக இருக்கக்கூடிய ரிமைனிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து கர்னல் டைரக்டர் ரெக்ரூட்டிங் ஸ்டேட்ஸு ஹெட் குவார்ட்டர்ஸ் ரெக்ரூட்டிங் ஜோன் சென்னையில் தான் வந்து நீங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. அதாவது இந்த ஜோனலுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ். ஏதாவது டவுட் இருக்கும் பட்சத்தில், குவரிஸ் ஏதாவது இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. லிஸ்ட் ஆஃப் ஸ்கூல்ஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னென்ன போர்டெலாம் வந்து எந்தெந்த ஸ்டேட்டில் எலிஜிபிள் இல்லைனா ஆத்தரைஸ்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுதான் அஃபிடேவிட்டுக்கான ஃபார்மேட். இது வந்து ஜாயிண்ட் ஃபோட்டோகிராஃப் ஆஃப் கேண்டிடேட் வித் ஃபாதர் மதர் பிரதர் செல்ஃப் அட்டஸ்டட் பை ஸ்பான்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து என்னென்ன கேம்லாம் வந்து எலிஜிபிள் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அஃபிடேவிட் 10 rupees அஃபிடேவிட் இருக்கு இல்லையா, 10 rupees ஸ்டாம்ப் பேப்பரில் அந்த அஃபிடேவிட்டுக்கான ஃபார்மேட்டும் கொடுத்துருக்காங்க. இதுவும் நீங்கள் வந்து கரெக்டாக ப்ராப்பராக வாங்கியிருக்கணும். சரிங்களா. அதே மாதிரி ஏதாவது பாடி டேட்டோ வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து தனியாக மென்ஷன் பண்ணி சைன் பண்ணி கவுண்டர் சைன் வாங்கி வைக்கணும். சரிங்களா. இது அன்மேரிட் சர்டிஃபிகேட். இதுவுமே வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். கிராம பிரதான் இல்லை வார்டு மெம்பர்கிட்டேயோ இல்லை எஸ்டிஎம் தாசில்தார்கிட்டேயோ நீங்கள் வாங்கலாம். சரிங்களா. வாங்கி அதில் சீல் வச்சுருக்கலாம். இதுதான் வந்து இந்தியன் ஆர்மியில் சிப்பாய் ஃபார்மாக்கான ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில்ஸு. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது டிஃபார்ம் அல்லது பிஃபார்ம் முடித்திருக்காங்க, டிப்ளமோ இன் ஃபார்மசி அல்லது பேச்சுலர் இன் ஃபார்மசி முடித்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. நன்றி.